Hi friends, welcome to Hindu newspaper analysis in Tamil. எக்ஸாம் ரிலவெண்ட்டான இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் நியூஸில் வந்தது. அதை வந்து ஜிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணி பிகைண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட லிங்க் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடேஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் கிளிப் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து டெட்லைன் ஃபார் எஸ்ஐஆர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனிட் வந்துச்சு. இந்த யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் ஜிஎஸ்2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கூட, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்னால் பேப்பர் 3ல பாலிட்டி அண்ட் ஐஆர், பேப்பர் 2ல சோசியல் இஷ்யூஸ் கூடயும் லிங்க் பண்ணலாம். நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம்ல, அது வந்து தமிழ்நாடு அண்ட் குஜராத் வந்து December 14 டு December 19 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து December 18 சொன்னது வந்து December 23 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் தான் லாங்கஸ்ட் எக்ஸ்டென்ஷன், December 26 ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து December 31 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நோ எக்ஸ்டென்ஷன் ஃபார் வெஸ்ட் பெங்கால், கோவா, புதுச்சேரி, லட்சத்தீவு, ராஜஸ்தான். கேரளாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. கீ ஃபேக்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆல்ரெடி 99% டு 100% வந்து எனிமினேஷன் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இனிஷியலாக வந்து டெட்லைன் வந்து December 4 இருந்துச்சு, எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து December 11, இப்போ அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மொத்தமாக வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளேயே நாங்கள் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கம்ப்ளீட்டாக பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஹைண்ட் த நியூஸ் பேப்பர் வந்து எஸ்ஐஆர்னு நிறைய டைம் நியூஸில் வந்துருக்கா, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கிளியராக வாங்க. எஸ்ஐஆர்னா ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய லெவல் எலெக்ஷன் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருதா, அது மாதிரி இருக்கும்போது பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து எல்லா வீட்லையும் போயிட்டு தகவலெல்லாம் கரெக்டாக இருக்கா அது மாதிரி செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஆக்ஷன் தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்ன பர்பஸ்னால், ஓட்டர் லிஸ்ட்டஸ் வந்து அப்டேட் பண்ண முடியும், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், தேவையில்லாதவங்களை டெலீட் பண்ணலாம், ஏதாவது கரெக்ஷன்னாலும் அப்டேட் பண்ண முடியும். அப்புறம் வந்து டூப்ளிகேஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஆக்ஷன்ஸ் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லீகல் பேசிஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா இந்த ஆக்ஷனுக்கு. செக்ஷன் 21 ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950. அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எம்பவர் பண்ணுது. அது என்னென்னா, எலக்ட்ரல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது பவர். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 324 என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபுல் அத்தாரிட்டி தருது எலக்ட்ரல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு, எலெக்ஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 326 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸப்ட் கிரைம், அன்சவுண்ட் மைண்ட், கரப்ஷன் அது மாதிரி இல்லாதவங்க 18 வயசு ஆகியிருக்கவங்களுக்கு ஓட்டிங் உரிமை வந்து தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன ஸ்டாண்டில் இருக்குன்னு பார்க்கலாமா. மோகேந்தர் சிங் கில் கேஸ் 1977 என்ன பண்ணாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒயிட் பவர்ஸ் இருக்குது. அது வந்து ஆர்டிகல் 324 டெரைவ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும். அதுக்காக ஆர்டிகல் 327, 328 வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக லா வந்து சைலண்ட்டாகவோ ப்ராப்பராகவோ இல்லாத போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இண்டிபெண்ட்டாகவும் ஆக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து டூரிங் எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்காது அப்படின்னு ஆர்டிகல் 329 பியில் பேசிஸில் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏதோ அவசரம் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஆக்ஷன்ஸை எடுக்கிறதுக்கும் பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லைங்க, ஏற்கனவே வந்து நிறைய டைம் வந்து எஸ்ஐஆர் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்போனா 52, 57, 61, 65, 66, 83, 84, 87, 92, 93, 95, 2002, 3, 4 அது மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம், the control of preparation of electoral rules for parliament and state legislature rests with president, election commission, cabinet, prime minister. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, எலெக்ஷன் கமிஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கிளிப் பார்க்கலாமா. ஆதார் ஆப் வந்து நியூஸாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வந்து ஆஃப்லைன் ஷேரிங் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து மினிமலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து யூபிஎஸ்சி சிலபஸில் GS2 வந்து கவர்னன்ஸ் கூடயும், GS3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர் எக்கனாமிக் ரெலவெண்ட்டாகவும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தா பேப்பர் 3ல GS2ல இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் டாப்பிக்லையும், பேப்பர் 2ல சோசியல் இஷ்யூஸ், டிஜிட்டல் இன்க்ளூஷனுக்குலையும் லிங்க் பண்ணலாம். நியூ ஆதார் ஆப்போட கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். யூஐடிஏ வந்து செக் பண்ணுற ஆப்பை வந்து என்ன பண்ணணும்னா, அதனோட எய்மே வந்து லிமிட்டடான ஆதார் டீட்டெயில்ஸை வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான். இது அது மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க.
அதுக்கு வந்து ஒரு கியூஆர் கோட், டென்ஸான கியூஆர் கோட் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து ஆதார் டேட்டாஸ் வந்து ஆஃப்லைனில் சேவ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கியூஆர் கோட் வந்து டிஜிட்டலாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஃபேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் நம்ம வந்து ஆஸ் யூஸ்வலாக தர ஃபோட்டோ காப்பீஸோ பிடிஎஃப் ஃபார்ம் ஆதார் கார்டை வந்து யூஸ் பண்ணணுன்ற நெசசரி வந்து இருக்காது. ஃபார் பப்ளிக் பிளேசஸ், ஹோட்டல் லைக் பிளேஸில் வந்து இது மாதிரினா ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் சீக்கிங் என்டிட்டிஸாக வந்து அந்த ஆப் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க வந்து அந்த கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான வெரிஃபைட் டீட்டெயில்ஸ் மட்டுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த ஹோட்டல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபிசிக்கல் ஆதார் காப்பீஸ் வந்து ஸ்டில் கண்டினியூவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்களே, அதனால் வந்து இவங்க இந்த கியூஆர் கோடெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் ஃபிசிக்கல் ஆதார் காப்பீஸும் வந்து ஒர்க்கில் தான் இருக்கும். பிகைண்ட் த நியூஸ், ஆதார் அண்ட் யூஐடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆதார்ன்றது 12 டிஜிட் நம்பர்ஸ் யூனிக்காக இருக்கும். அதை வந்து பயோமெட்ரிக் அண்ட் டெமோக்ராட்டிக் டீல்ஸ் வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். இதை வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கீம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், ஐடென்டிட்டி செக்ஸுக்காக வந்து ஆதார் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 133 கோடிக்கு மேலே வந்து ஆதார் நம்பர்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் அடல்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது ஆதாரில். நெக்ஸ்ட் வந்து யூஐடிஏஐ, இது வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க தான் வந்து ஆதார் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்டாச்சுரேட்டரி பாடியாக 2016 ஆதார் ஆக்ட் கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் கீழே வந்து ஒர்க் ஆகுது. ஸ்டார்டிங்கில் 2009 பிளானிங் கமிஷன் கீழே ஒர்க் ஆச்சு. இதனோட மேண்டேட் பொசிஷன் என்னென்னா கிரியேட் அண்ட் மேனேஜ் ஆதார் கார்ட்ஸ். இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். யூஐடி ஆர் ஆதார் கார்டு 12 digit unique number from all residents of India. Statement 2, activation number along with biometric information on individuals. It is a national identity and a citizenship card. கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 1 and 2 only. ஏன்னா வந்து ஆதார் கார்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து சிட்டிசன்ஷிப்க்கோ டேட் ஆஃப் பர்த்துக்கோ ஒரு ப்ரூஃபாக வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல், மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து குலிகம் வந்து ஜட்ஜஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம், டவுட்டாக இருக்குது, அது மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதை ஒத்தி பார்க்கலாம் வாங்க. இது வந்து யூபிஎஸ் சிலபஸ்னால் ஜிஎஸ்2 பாலிட்டி கவர்னன்ஸ் ரெலவெண்ட். அது டிஎன்பிஎஸ்சினா ஆஸ் யூஷுவல் பேப்பர் 3 பாலிட்டி ரெலவெண்ட் ஆகும். பேப்பர் 2 சோசியல் இஷ்யூ ஆர் கவர்னன்ஸ்களையும் கவர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். நார்மலாக ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் வந்து நீதிபதிகளையும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ப்ளஸ் 2 சீனியர் ஜட்ஜஸ் வந்து ஒரு கொலிகம் வந்து நேம் லிஸ்ட் வந்து சஜஷன் பண்ணுவாங்க. அதை வந்து மாநில அரசு வந்து ஏன் இவங்களை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி ஃபஸ்ட் டைம்லேயே வந்து கூட ஓகேன்னு சொல்லலாம். சப்போஸ் ரெக்கமெண்டேஷன் திருப்பியும் கேட்டாங்கன்னா அந்த கொலிகம் எது சொன்னாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுமே தவிர திருப்பி இன்னொரு டைம் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டால். இப்போ வந்து இந்த இஷ்யூ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நவம்பர் 9ஆம் தேதி வந்து 6 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிகம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய தகுதியோ திறனை பற்றி டவுட் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் கொலிகம் அந்த செலெக்ஷன் பண்ண அமைப்பை எடுத்து கொஸ்டின் வந்து பண்ணாங்க. என்ன இஷ்யூன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ப்ளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸா. அதில் வந்து சீனியர் மோஸ்ட் 3ஆவது இடத்துல இருக்கிறது யாருன்னா நிஷா பானு மேம் தான். அவங்க வந்து அக்டோபர் 14ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னா நீங்கள் கேரளா கோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் அவங்க வந்து மெட்ராஸ் கோர்ட்டில் தான் ஜட்ஜாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே விட்டுட்டு சார் மிஸ்டர் ரமேஷ் சார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் அந்த இஷ்யூவே. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் வந்து அவங்க வந்து மிஸ் நிஷா பானு மேம் வந்து இன்னும் ஜட்ஜாக இருக்கும்போது ஏன் இன்னொருத்தரை வந்து 4th சீனியர் பர்சனை வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க? இது வந்து சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதலா இல்லாட்டி ஏதாவது லா படி பண்ணதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொலிகம் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து ஒரு 9 வழக்கறிஞர்களை வந்து ஜட்ஜை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணாங்க. இதனால் வந்து என்னென்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொலிகம் சிஸ்டம் சரியாக இல்லை, அதனால் வந்து பரிந்துரை இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு தெளிவான முறை இருக்கணும். சப்போஸ் அந்த ரூல்ஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ்க்கும் இஷ்யூஸ் தான் வரும் அப்படின்னு எடிட்டோரியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
கான்ஸ்டியூஷன் அண்ட் லீகல் பிரின்சிபல் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கொலிகம் சிஸ்டம்ன்றது கான்ஸ்டியூஷன்லேயோ இல்லாட்டியோ வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்ட் மூலமாக கொண்டு வரல. இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக தான் ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ் மூலமாக தான் இந்த கொலிகம் சிஸ்டமே உருவாச்சு. ஆர்டிகல் 217 படி தான் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. கொலிகம் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இன்புட் தரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1+2 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா +2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நேம்ஸு. இப்போ வந்து என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருக்கும் போதே அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் இருக்கான்னு கொஸ்டின் ஏற்படுத்தி கேட்குற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இதனுடைய அவங்க கொலிகம் ரெக்கமெண்ட் பண்ணுறது வெளிப்படைத்தன்மையாக இருக்கா, இல்லை ஒரு சிலது வந்து பாரம்பரியமான பரிந்துரைகள் இருக்குது. இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஒரு சில கேஸ்ட் வந்து லோவாக தான் இருக்குது, அது மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதனால் வந்து அரசியல் சிந்தனை தலையிட வந்து ரொம்ப வந்து இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எடிட்டோரியல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு எடிட்டோரியல் சஜஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஏன் வந்து நிஷா பானு மேம் வந்து நேம் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக சார் ரமேஷ் பேர் வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரொசீஜரில் வந்து கரெக்டான வந்து ரூல்ஸை வந்து மென்ஷன் பண்ணும். அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு ஜட்ஜை வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து ஏன் செலக்ட் பண்ணணுன்ற காரணத்தையும் சொல்லணும். டிரான்ஸ்பரன்சியை வந்து இன்னும் வந்து ரொம்ப வந்து வைடன் பண்ணணும். கொலிகம் அமைப்பு இப்போ வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக இல்லாதனால சந்தேகமாகுது. இதனால் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷனும் வந்து டவுட்டாக வந்து மாற மாதிரி இருக்குது. ஸோ வந்து கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மேக் பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா இன்னும் வந்து ஜட்ஜஸ் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புற மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு எடிட்டோரியல் சொல்லியிருந்தாங்க. இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஹூ கேன் அப்பாயிண்ட் தி ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட்? அட்டார்னி ஜெனரல், பிரைம் மினிஸ்டர், கவர்னர், பிரசிடென்ட். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரசிடென்ட். நெக்ஸ்ட் எடிட்டோரியல், சுப்ரீம் கோர்ட் வந்து நார்கோ டெஸ்ட் ரிலவெண்ட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு எடிட்டோரியல் வந்துச்சு, அதை பற்றி பார்க்கலாம். இந்த யூபிஎஸ்சியில் வந்து GS2 பாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், GS2 கவர்னன்ஸ் ஜுடிஷியரி ரிலவெண்ட்டாகும். டிஎன்பிஎஸ்சியில் பேப்பர் 3ல் இந்தியன் பாலிட்டிக்கும், பேப்பர் 2ல் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் டாப்பிக்லையும் வந்து கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாமா? ரீசெண்டாக வந்து பட்னா ஹை கோர்ட் அமலேஷ் குமார் கேஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் வந்து நார்கோ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இன்வாலன்ட்ரியாக ஒருத்தரை வந்து நார்கோ டெஸ்ட்டில் இன்வால்வ் பண்ணுறது வந்து ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ண செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2010 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அதனால் இது வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நார்கோ டெஸ்ட்னா என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து சோடியம் பென்தனால் அது மாதிரி வந்து மெடிசன் கொடுத்தாங்கன்னா நம்ம உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்திட்டு நம்ம வந்து நம்மளை வந்து இதாக மறைச்சிருந்தா தகவலை வந்து நம்ம வந்து நம்மளே அறியாமல் நம்ம வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். லைக் அந்நியன் படத்தில் மாதிரி. இது வந்து நான் வயலண்ட் மெத்தட் தான், லைக் பாலிகிராஃப் அண்டு பிரெயின் மேப்பிங் மாதிரி. ஏன் வந்து இது ப்ராப்ளம்னு பார்க்கலாமா? ஆர்டிகல் 23 அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தரை வந்து கம்பேர் பண்ணி போர்ஸ் பண்ணி அவங்களே சுய குற்றத்தை வந்து ஒப்புதல் பண்ணியாங்கன்னு அது மாதிரி வற்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து போர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, நம்மளை வந்து தெரியாமல் நார்கோ டெஸ்ட்டில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுனால இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அது மாதிரி பெறப்பட்ட தகவலும் நம்ம வந்து ஒரு எவிடன்ஸாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் வந்து ரூல்ஸில் இருக்குது. நார்கோ டெஸ்ட் எப்படி வந்து பேசிக் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் வேல்யூவில் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்டிகல் 20 கிரிமினல் ஜஸ்டிஸ் ஃபவுண்டேஷன் அதில் வந்து கிளாஸ் 1ல் என்ன சொல்லியிருப்பாங்க, நோ எக்ஸ்பெக்டிவ் பனிஷ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. கிளாஸ் 2ல் வந்து நோ டபுள் ஜியோபார்டி அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் 3ல் வந்து ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் செல்ஃப் இன்ஸ்கிரிமினேஷன், இதுதான் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னதும். தென் ஆர்டிகல் 21ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லைஃப் அண்ட் லிபர்ட்டி ப்ரைவேசி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நார்கோட்டிக்ஸ் வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து தகவல் வந்து நம்மக்கிட்ட எடுக்கிறாங்களா, அதனால் வந்து ப்ரைவேசியும் சரி பாடி அட்டானமியும் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஆர்டிகல் 21 வந்து அஃபெக்ட் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து மேனகா காந்தி கேஸ் 1978 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோல்டன் ட்ரையாங்கிள் ஆர்டிகல் 14, 19, 21 இந்த 3 ஆர்டிகளும் வந்து பீப்புள்ஸை வந்து எப்பயுமே வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து என்ஷூர் பண்ணுறது. அதனால் வந்து இதை வந்து எல்லா இதுலையுமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெமோக்ராட்டிக் பேலன்ஸ் அப்படின்னா ஒரு விக்டிமாகவும் சரி ஒரு அக்யூஸாகவும் சரி அவங்களோட ரைட்ஸை வந்து பேலன்ஸாக
வந்து நம்ம வந்து டீல் பண்ணணும். ஒருத்தருக்கு வந்து ஃபேவர் பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்து அன்ஃபேவரா வந்து நம்ம நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க எடிட்டோரியல்ல. நீதிமன்றங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நார்கோ டெஸ்ட் பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ்குமார் சைனி 2023, வினோபாய் 2025 கேஸ்ல நார்கோ டெஸ்ட்டை வந்து அதை முடிவை வச்சு நம்ம வந்து இவங்க தான் குற்றவாளின்னு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இதை வேணா விசாரணைக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதுவே வந்து ஃபைனல் எவிடன்ஸாகவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து யாரோ நார்கோட்டிக்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட உடன்பாடும் இருந்திருக்க வேணும். மெஜிஸ்ட்ரேட் கிட்ட முன்னாடியே வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த டெஸ்ட்டும் பண்ணணுன்றாங்க. கரெக்டான மருத்துவ சட்டம் மற்றும் நடைமுறை பாதுகாப்புகள் வந்து இந்த டெஸ்ட் பண்ணுற போதும் அவசியமாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கரண்டாக லா பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 253 படி குற்றச்சாட்டு பெற்ற விருப்பப்பட்டால் மட்டுமே இந்த டெஸ்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கான உரிமை நிரந்தரமானதும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்திக்கல் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் படி பார்த்தோம்னா ஒரு அடிப்படை கொள்கை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா ஒரு சுய முடிவு மற்றும் அட்டானமி வந்து அவங்களுக்கு தரணும். கான்ட் பிரின்சிபல்ஸ் அதில் வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா an act is ethical only when done with free and consent அப்படின்னா உடன்பாட்டுடன் செய்யப்படும் செயல் மட்டுமே நெறி பொருந்தியதாக இருக்கும். ஸோ லாஸ்ட்ல எடிட்டோரியல் எண்ணில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நார்கோ டெஸ்ட் வந்து ஆர்டிகல் 20 கிளாஸ் 3யும் 21 வந்து வயலேட் பண்ணுது. அதை வந்து கரெக்டான எவிடன்ஸாகவும் எடுத்துக்க முடியாது. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் எத்திக்கல் அண்ட் கான்ஸ்டியூன்ஸ் வேலைஸும் கொஞ்சம் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ப்ராப்பரான கைட்லைன்ஸ் மட்டுமே இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? The Supreme Court held that compulsory administration of narco analysis violates the Article 20 Class 3 of the Constitution in the case of இது வந்து உத்தரப்பிரதேஷ் போலீஸ் 2021 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் வந்து முகமது அனீஸ், வினித் நாராயண், தினேஷ் திரிவேடி, செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. Okay friends, last editorial why air pollution is India's largest healthcare threat அப்படின்னு வந்துருந்துச்சு. அந்த எடிட்டோரியல் அவங்க கிளியராக பார்ப்போம். சிலபஸ்னா யூபிஎஸ்சினா ஜிஎஸ்2ல கவர்னன்ஸ் அண்ட் பாலிசி ரிலேட்டிவ்னா, ஜிஎஸ்3ல என்வாரன்மெண்ட் ஹெல்த் ஆர் எக்கனாமிக் ரிலவெண்ட்டாகவும் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா பேப்பர் 2ல சோசியல் இஷ்யூஸ் ரிலவெண்ட்டாகவும், பேப்பர் 4ல ஜிஎஸ்3ல என்வாரன்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டாக இந்த ஆர்டிக்கல் வந்து லிங்க் பண்ணலாம். இந்தியாவில் வந்து ஏர் பொல்யூஷன் ரிலவெண்ட்லாம் கீ பேக்ஸ் வந்து பார்க்கலாம். என்னன்னா ஏர் பொல்யூஷன்னாவே வட இந்தியாவில் வந்து பஞ்சாபில் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ஹார்வெஸ்ட் பண்ண பின்னாடி பேடியை வந்து பர்ன் பண்ணனால அந்த இஷ்யூ மட்டும் தான் ஞாபகம் வரும். ஆனால் இப்போ வந்து ஏர் பொல்யூஷன்ன்றது அது மட்டுமே இல்லை, நாடு முழுவதுமே ஒரு சுகாதார ஆபத்தாக வந்து மாறிடுச்சு. முக்கியமான டேட்டாஸ் பார்க்கலாமா? 2025 படி 150 நகரங்கள் வந்து 256 கணக்குப்படுத்துங்க. அதில் வந்து பர்டிகுலர் மேட்டர் 2.5 லிமிட்டை வந்து எக்ஸஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் வந்து பர்டிகுலர் மேட்டர் 2.5ஓட ரேஞ்ச் வந்து 107 to 130 இருக்குது. WHO எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 15 தான் இந்த வேல்யூ இருக்குன்றாங்க. இந்தியாவில் வந்து 16 மேக்ஸிமம் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து டெல்லியில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 500 மேக்ஸிமம் அந்த வேல்யூவில் தான் இருக்குது. ஆனால் சம் சிட்டிஸில் வந்து அதன் மாசு அளவு வந்து 600 to 1000 வரையும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதனால் வந்து என்னென்ன ஹெல்த் இம்பேக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? 46% இந்தியாவில் வாழ்நாள் குறைவிற்கு இந்த மாசு தான், காற்று மாசு தான் முக்கிய காரணமாக இருக்குது. டெல்லியில் வந்து இந்த காற்று மாசு காரணமாக 8 வருஷம் வந்து கம்மியாக வாழ்கிறதுக்கு அது மாதிரி வந்து இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. 2023 மட்டும் ஒரு 20 லட்சம் மரணங்கள் வந்து காற்று மாசுபடுறதுனால தான் இருக்குது. 2000 முதல் மாசு தொடர்பான மரணங்கள் வந்து 43% வந்து இன்க்ரீஸும் ஆகிருக்கு. பர்டிகுலர் மெத்தட் 2.5 நம்ம உடலில் எந்தெந்த பகுதியை எப்படி தாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதயம் வந்து இரத்த குழாய்கள். பர்டிகுலர் மெத்தட் 2.5 பொல்யூஷன் வந்து நுரையீரலில் வந்து கடந்து ரத்தத்தில் வந்து சேர்க்குது. இதனால் வந்து அலர்ஜி ஏற்படுத்துகிறது. ஐபிபி, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அது மாதிரி வர ப்ராப்ளம் காஸ் பண்ணும். பர்டிகுலர் மெத்தட் 2.5ல 10 மைக்ரோகிராம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மரணத்துக்கு 8% இன்க்ரீஸ் ஆகிற பாசிபிலிட்டியும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நுரையீரல் மற்றும் சுவாசம். இந்திய குழந்தைகள் சுமார் 6 பேருக்கு வந்து ஆஸ்துமா வந்து இதனால் வந்து ஏற்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 மைக்ரோகிராம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குழந்தைகள் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகிறதுக்கு 20 to 40% சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. 10-15% வந்து குறைந்த நுரையீரல் திறன் வந்து குழந்தைகள் வந்து ஏற்படுத்துகிறது. பெரியவர்கள் வந்து காட்டி குடல் வைரல் நோய்கள் அதிகமாக பாசிபிளாக வந்து மாற்றிடுது.
ஃபஸ்ட்டு மூளை வந்து எது மாதிரி அஃபெக்ட் பண்ணுன்னு பார்க்கலாமா? மூளையில் வந்து ரத்த தடுப்பை வந்து ஏற்படுத்துகிறது. இதனால் வந்து நரம்பு மண்டலம் வந்து அழற்சி வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நினைவாற்றல் குறைவு, கவனக்குறைவு, கல்வியில் செயல்திறன் குறைவும் ஏற்படுத்தும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 மைக்ரோகிராம் இன்க்ரீஸ் ஆனதுனால இதனால் வந்து மூளையில் என்னென்னா மனச்சிதைவு அபாயம் 30-49% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரெக்னென்ட் உமன் அந்த சின்ன குழந்தைகளுக்கு இது மாதிரி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து பிறந்தவுடனே எடை வந்து கம்மியாக இருக்கும், இல்லாட்டி முன்கூட்டியே வந்து பிரசவம் ஏற்படும், இல்லாட்டி சாவு பிறப்பு வந்து அபாயமும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. நீண்ட காலமாக சுகாதார சமத்துவ குறைபாடுகளை இது வந்து இம்பேக்டும் கிரியேட் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பொல்யூஷன் இஷ்யூ வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பொல்யூஷனுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வாகனங்கள், தொழிற்சாலைகள், கட்டுமான தூசி, அப்புறம் வந்து குப்பை எரிப்பு, உயிர்கல்லை எரிப்பு, வீட்டில் வந்து பயோமாஸ் பண்ணுறது. பருவகால நிகழ்வான பஞ்சாபில் வந்து பேடியை வந்து இது பண்ணுறது, அப்புறம் வந்து தீபாவளியில் வந்து எக்ஸ்ட்ரீமான பட்டாசு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான். என்னென்ன நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா, போக்குவரத்துக்கு வந்து எலக்ட்ரிக் பஸ், ஆட்டோ, டாக்ஸி, குறைந்த மாசு மண்டலங்களை வந்து உருவாக்கணும். தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் சாதனங்களை இது பண்ணும். நிலக்கரி பயன்பாட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும். கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன தூசி கட்டுப்பாடு, மூடு கட்டுமான நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டும். நெக்ஸ்ட் வந்து குப்பை மேலாண்மை, வேஸ்ட்டில் வந்து எது மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா, தனித்தனியாக வந்து வேஸ்ட்டை வந்து சேகரிக்கணும். திறந்த வெளி ஓப்பன் வந்து ஃபயர் பண்ணுவாங்கள்ல, அதை வந்து அவாய்ட் பண்ணணும். சுகாதாரம், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அடிப்படையிலான எச்சரிக்கைகளை வந்து ப்ரொமோட் பண்ணும். பள்ளிகளில் அடிக்கடி வந்து நுரையீரல் சோதனை அது மாதிரி வந்து எல்லா ஹெல்த் இன்ஸ்பெக்ஷனும் கரெக்டாக பண்ணும். ஃபைனலாக வந்து நேஷனல் ப்ரையாரிட்டி, முக்கிய அம்சமாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, சுத்தமான காற்று ஒரு அடிப்படை உரிமை, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வந்து இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணணும். மேலும் வந்து ஆராய்ச்சி, பொது சுகாதாரம் மற்றும் அவசர நடக்கை அவற்றை மையமாக கொண்டு காற்று மாசை வந்து ஒரு தேசிய முன்னுரிமையாக மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் வந்து பொல்யூஷனால் ஏற்படுற நெகட்டிவ் இம்பேக்டை கம்மி பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? ஹவு மெனி பொல்யூஷன்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த மெஷர் ஆஃப் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இன் இந்தியா? இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் 2020 கேட்டாங்க. A 12, B 8, C 4, D 6. கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 8. என்னென்ன பொல்யூஷன் பார்த்துக்கலாமா? பர்டிகுலர் மேட்டர் 10 2.5, NO2 SO2 CO ஓசோன் NH3 அண்ட் lead. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டென்ட் நல்லா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் பாசிபிளானா நான் அதை வந்து பெஸ்ட்டாக கொடுக்கவும் ட்ரை பண்ணுறேன்.